தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம திமுக கிட்ட இருந்து தான் கற்றுக்க வேண்டும். ஸோ திமுக வந்து ஒரு பக்காவான பிளானை வந்து போட்டுக்கொண்டு இருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில். இந்த ஒரு பிளான் வந்து பக்காவாக எக்ஸிக்யூட் வந்து பண்ணால் மீண்டுமே வந்து திமுக 2026 ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உண்மை ஓப்பனாக சொல்லணும்னா திமுக கிட்ட இருந்து தான் நாம் அந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கற்றுக்கணும். எப்படி வந்து தேர்தலை வந்து சந்திக்கணும், எப்படி வந்து அரசியல் வந்து செய்யணும். அப்படி அரசியல்னா நல்ல அரசியல் கிடையாது, எந்த விஷயத்தில் அரசியல் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கணும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து திமுகவோட பலமே வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். இது இப்போ கிடையாது, காலங்காலமாக வந்து திமுகவோட பலமே வந்து திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான். இதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்களே ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க. கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலை சந்திக்கும் திமுகவோட கூட்டணி கணக்குகள் அனைத்தும் வந்து மைனஸ் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. திமுகவோட கூட்டணியை உடைத்தால் மட்டுமே திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று வந்து விஜய் அவர்களுக்கு கூட அது ரொம்ப 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 கிளியராக வந்து தெரிந்து விட்டது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக கூட்டணி என்னதான் வந்து கூட்டணியாக இருந்தாலுமே திமுக மீது பல விமர்சனம், விடுதலை சிறுத்தை கட்சி மீது வந்து நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விமர்சனம், அதுக்கப்புறமா சின்ன சின்ன கட்சி சிபிஎம், அதுக்கப்புறம் வைகோ, இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரிய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வந்து பரவிக்கொண்டு இருக்கு. ஆனால் வந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு பக்காவான பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க எல்லாம் தனித்தனியாக பிரிந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கு. ஆனால் அந்த மாதிரி நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ இதே நிலைமையில வந்து நம்ம தேர்தலை வந்து சந்தித்தால் அது வந்து நமக்கு வந்து பெரிய பின்னடையை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்காவான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெயரை வந்து வச்சிருக்காங்க. அந்த பெயர் வந்து தமிழகம் அப்படிங்கிற பெயரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ தமிழகம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரை வந்து வச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தமிழ்நாடு, வைகோவுக்கும் தமிழ்நாடு, திமுகவும் தமிழ்நாடு. இது திமுக கூட்டணி கட்சி கிடையாது, இது தமிழ்நாடு கூட்டணி கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து எப்படி வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு கூட்டணி, ஒரு எதிர்கட்சியாக ஒரு கூட்டணி கட்சியாக அது வந்ததோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரில் வந்து திமுக சார்பாக ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பூத் கமிட்டிகள் மூலமாக திமுக உறுப்பினர்கள் அட்டையை வந்து வைத்திருந்தாலுமே அந்த திமுக உறுப்பினர் அட்டை தேவையில்லை, அவங்களுக்கு வந்து புது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உறுப்பினர் அட்டையை வந்து கொடுங்க. இந்த கேம்பெயினை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒவ்வொரு வீட்லேயும் திமுக உறுப்பினர்கள் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு உறுப்பினர் கார்டு வந்து கொடுங்க. அதுதான் வந்து நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஒரு பெரிய பலமாக இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பலமாக இருக்குமான்னு கேட்டால் எஸ், சூப்பரான ஸ்ட்ராட்டஜி, கம்ப்ளீட்டாக பலமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்திய கூட்டணி, அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மோடிக்கு எகெயின்ஸ்டாக வந்து இங்கே இருக்க எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றாக சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்திய கூட்டணி வந்து மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை வந்து பெற்றது. ஒரு சின்ன வாக்கு சதவீதத்தில் தான் வந்து ஆட்சி பிடிக்க முடியவில்லை ராகுல் காந்தி அவர்கள். அதே ஒரு விஷயத்தை தான் திமுக வந்து பண்ணிட்டு கொண்டு இருக்கு. ஸோ என்னதான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தாலுமே, அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாய் கொண்டு போனாலுமே, இந்த தமிழ்நாடு கூட்டணி வந்து ஒழுங்காக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் திமுக 2026 மீண்டும் இந்த ஆட்சிக்கு வரும்.